அடுத்து வந்து பிறவி பாவம் கிடையாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா, சின்ன பிள்ளைய திருடுமா பார்க்கலையான்னு கேட்குறாங்க. சின்ன பிள்ளைய திருடும், எல்லா சின்ன பிள்ளையும் திருடுமா? கேள்வி என்னென்ன, பிறக்கிற 50 பேரில் பாவியாக பிறக்கிறாங்க. சில பிள்ளைகள்கிட்ட இந்த தன்மை இருக்கும். ஒரு சில பிள்ளைகள் திருட்டுத்தனம் என்பது சில பிள்ளைகள்கிட்ட இருக்கும். அது அந்த அந்த பிள்ளைகள் செய்யுது. நீங்கள் செய்யாத ஆளை திருடுன்னு சொல்கிறீங்க. பிறக்கும் போதே பாவம். ஒரு இந்த திருடுற பிள்ளை கூட யாராக இருக்கும்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளையாக இருக்கும். நீங்கள் அதுக்கு முந்தைய பாவம் வருதுன்னு சொல்கிறீங்க. பிறக்கும் போதே ஒரு நாள் குழந்தையும் பாவி. ஒரு நாள் குழந்தை எந்த வீட்டில் திருந்துச்சு, எந்த பொருளை எடுத்து ஒழிச்சு வைக்கும், அந்த குழந்தையிலேருந்து பாவத்தை நீங்கள் சேர்க்குறீங்களே. பிறவி பாவத்துக்கு இதை உதாரணம் காட்டக்கூடாது. அதுபோக உலகமெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சிறுவர்கள் வயசில் செய்கிற குற்றங்கள் வந்து குற்றம் கிடையாது. கொலையே ஒரு 12 வயசு பையன் கொலை செஞ்சுட்டா ஜெயிலில் போடுவாங்களா? நம்ம நாட்டில் போடுவாங்களா? உலகத்தில் போடுவாங்களா? அவனுக்கு சீர்திருத்த பள்ளின்னு வச்சுருப்பாங்க. அங்கே அனுப்பி அவனுக்கு சில அறிவுரைகளை சொல்லி அவனை நல்வழிப்படுத்துவாங்களே தவிர அவன் செஞ்சது கொலை தான். 15 இந்தியாவில் சட்டப்படம் 18 வயசு. 18 வயசு கீழே உள்ளவன் 17 வயசுக்காரன் கொலை பண்ணாலும் அவன் கொலைகாரன் கிடையாது. ஏன்? அவன் மைனர். மேஜராக இருந்தால் தான் அவனை தண்டிக்க முடியும்னு சட்டம் எழுதி வச்சுக்கிறாங்க. சில நாடுகளில் மேஜருக்கு 21 வயசு வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு கணக்கு வச்சுருப்பாங்க. அது கீழே உள்ள ஆட்கள் வந்து தப்பு செஞ்சாலும் அதே தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் ஒரு தப்பும் செய்யலை, அவனை ஏன் சொல்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு தான் கேட்டேன். அப்போ சின்ன பிள்ளைங்க திருடுறதெல்லாம் உதாரணம், திருடுறதுன்னா அது விளையாட்டு போக்கு, அது திருட்டு கிடையாது. குழந்தைகள் செய்கிறது வந்து என்ன இல்லை, அது குற்றத்தில் சேர்க்க முடியாது. ஆனால் அப்படி பாவம்னு சொன்னால் கூட அதுவும் இதுவும் ஒன்றா? பிறவி பாவத்துக்கு இது உதாரணமாகுமாண்டா? ஆகாது.